தன் கையில் எடுக்கிறார். அதை சுழற்றி புதை மணலை நோக்கி வீசுகிறார். அவர் வீசிய கயிற்றை விசு பிடித்துக் கொள்கிறார். இந்த இடத்தில் ஒரு இன்டர்வல் பிளாக் வருகிறது. விசுவை பூரணம் விஸ்வநாதன் காப்பாற்றி விடுகிறார். விசு பூரண விஸ்வநாதனுக்கு நன்றி கூறுகிறார். என்ன விஷயமாக நீங்கள் இருவரும் பக்கத்து ஊருக்கு செல்கிறீர்கள் என்று பூரணம் விஸ்வநாதன் கேட்கிறார். பக்கத்து ஊரில் MKT ஜெயிலில் இருப்பதாகவும் அவரை மீட்கத்தான் நாங்கள் செல்கிறோம் என்று விசுவும் சுகன்யாவும் கூறுகிறார்கள். நானும் அங்கேதான் செல்கிறேன், வாருங்கள் ஒன்றாக போகலாம் என்று சொல்கிறார் பூரணம் விஸ்வநாதன். மூவரும் தங்கள் பயணத்தை தொடர்கிறார்கள். பக்கத்து ஊருக்கு செல்ல சுகன்யாவிடம் ரூட் மேப் இருக்கிறது. அதை விசு மற்றும் பூரணம் விஸ்வநாதன் இருவரிடமும் காட்டுகிறார் சுகன்யா. அதை பூரண விஸ்வநாதன் வாங்கி பார்க்கிறார். விசுவும் வாங்கி பார்க்கிறார். 7 கடல் 7 மலை தாண்டிதான் அந்த ஊருக்கு செல்ல முடியும் என்று ரூட் மேப்பில் குறிப்பு இருக்கிறது. அப்போது ஒரு பெரிய மலைக்கு முன்பாக அவர்கள் குதிரைகள் வந்து நிற்கின்றது.